ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஷார்ட்கட். இனி நம்ம என்ன பார்க்கணும்னா பிரம்மா அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்கில் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக தெலுங்கு படம்னாலே வந்து நம்ம லாஜிக் மிஸ்டேக் பார்க்கக்கூடாது. நான் எல்லா ரிவ்யூலையும் சொல்லுவேன். தெலுங்கு டப்பிங் மூவி வந்துச்சுன்னா அந்த ரிவ்யூலலாம் சொல்லுவேன், லாஜிக் பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஆக்ஷன் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், அவங்க ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்கக்கூடாது அந்த மாதிரி. ஓகேங்களா? நம்ம வந்து லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. படம் போனோமா என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு இல்லாமல் வேற மாதிரி பேசக்கூடாது. ஓகேங்களா? படம் எடுக்கிறது கஷ்டம், புரியுது. சில படம்லாம் வந்து தெலுங்கு படம் ரொம்ப மொக்கையாக இருக்கும், தமிழ் படமுமே எல்லா படமுமே மொக்கையாக இருக்கும். சில படம் ஹிட் ஆகும், சில படம் ஓடாது. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு போகுது. இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு நீ சொல்கிறா அப்படின்னீங்கன்னா இப்போ சொல்கிறேன். இதில் வந்து பிரியா பவானி சங்கர், நாசர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஹீரோ வந்து ட்வின்ஸாக நடிச்சிருக்காரு. எப்படின்னா அண்ணன் தம்பிங்க 2 பேரும். நார்மலாகவே தமிழ் படத்தில் வந்து அண்ணன் வந்து தைரியசாலி, தம்பி வந்து பயந்தாங்குழி. ஏன் நம்ம ஜாக்கி சான் இதுலேயே வந்து ஒரு மந்திரக்கல்லை வச்சு 2 ஜாக்கி சான் வருவாங்க. ஒரு ஜாக்கி சான் வந்து எப்படின்னா ஒரு எறும்பு மிதிக்க கூட பயப்படுவார். இன்னொரு ஜாக்கி சான் வந்து டப்புன்னு அடித்து பட்டுன்னு இது பண்ணிட்டு போயிடுவார். இவர் கற்பாம்பூச்சி, எலி, அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி. இதில் வந்து ஒரு ஹீரோ வந்து ரொம்ப பயப்படுவார், இன்னொரு ஹீரோ வந்து தைரியசாலி. அதாவது ஊரில் போயிட்டு 10 பேரை அடிச்சுட்டு தான் வருவார். அந்த மாதிரி ஒரு தைரியசாலி. இவர் வந்து ஒரு எலியை பார்த்தா பயப்படுற மாதிரி, அந்த மாதிரிலாம் பயந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். நார்மலாகவே வந்து ட்வின்ஸ்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து ஸ்டைலாக இருப்பார், இன்னொருத்தர் வந்து பொட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு நான் வந்து அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் ட்வின்ஸா. இவருக்கும் அவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அது இல்லாமல் 2 பேரும் அச்சசல் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஒன்றா தான் வச்சுருப்பானுங்க. பட் என்ன, இவர் பயந்தாங்குழி, அவர் தைரியசாலி, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால வந்து ஊரில் இவர் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வர தம்பிக்காரன் வந்து திட்டு வாங்குவான். ஒன்னால தானே எனக்கு எல்லா பிரச்சனையும், நீ எங்கேயாவது போய் தொலை அப்படின்னோடனே ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாள் பிரச்சனை பண்ணிடுவார். அப்போ வந்து இந்த பையனை போட்டு அடின்னு அடித்தோடனே, ஒன்னால தான் எனக்கு எல்லா பிரச்சனை, நீ எங்கேயாவது போய் தொலை அப்படின்னோடனே, நான் இந்த பையனை தத்தெடுத்துக்கிறேன், உங்கள் பையனை எனக்கு நான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்த போலீஸ்காரன் வந்து நம்ம ஹீரோ வந்து தத்தெடுத்துக்கிறாரு. அவர் தான் வந்து வளர்க்குறாரு, போலீஸ் ஆக்குறாரு. இவர் போய் ஒவ்வொரு ஊர்ல போய் ரவுடியை துவைச்சு. பட் இந்த ஊர்ல வந்து எப்படின்னா மூலிகை நிறைஞ்ச ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மூலிகைனா ஃபேமஸான இது. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. இந்த சிவன் கோயில்ல வந்து எப்படின்னா, அதாவது இறந்து போனவங்க தான் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி குடும்பத்தில் இருக்கவங்க வந்து நான் உங்களை ஏற்றுக்கிறேன், என் உடம்புல வந்து நீங்கள் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கோங்க, சரி ஏதோ ஒன்று நிறைவேற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, அவங்க வந்து அவங்க சொந்த உடம்புக்குள்ள அவங்க சொந்தக்காரங்க, அதாவது அவங்க பிளட் ரிலேஷன் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உடம்புல போவாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாதான் போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. போய் அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு திரும்ப போயிடுவாங்க. அதாவது நான் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன், டாட்டா பை பாய், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்து இந்த ஊருக்கு வராரு. அவருக்கு வந்து வில்லனுங்க வந்து அவன் சாதாரணமாக வில்லன் மாதிரி தான் இருக்கான். வில்லன்னா பெரிய வில்லன், ஆனால் வில்லன் இந்த படத்தில் டம்மி தான். நாசர் தான் இதில் வில்லன், மெயின் வில்லனே அவர் தான். சைலண்டாக கோயில் பூசாரி வந்து, அதாவது கோயில் பூசாரிக்கு இப்படி ஒரு இதா அப்படின்னு சொல்லி நம்ம ரியல் லைஃப்லேயே வந்து கோயில் பூசாரி வந்து அருவா எடுத்து வெட்டினாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது, சாதாரணமாக மருந்து தயாரித்து ஊருக்குள்ளே கொடுத்துட்டு இருந்த ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வேலை பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தில். அப்படியே சின்ன சின்ன இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டுருக்கு இந்த படம் வந்து. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அனாதை குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து கொன்று அவங்களுக்கு திரும்ப உயிர் கொடுக்க வைக்கிறது தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது சயின்டிஸ்ட்லாம் வந்து எலி, பூனையை விடுங்க, எலி, இந்த ரேபிட்டு, இது மாதிரிலாம் வந்து டாகு, இது மாதிரிலாம் சின்ன சின்ன விலங்குலாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு மருந்து இது பண்ணாலே எலி தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி எலி கிடைக்கல போல அந்த கிராமத்தில், பாவம், ரொம்ப எலி இல்லாத கிராமம் போல். அதனால என்ன பண்ணிட்டானுங்க, அனாதை குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்கள எலி மாதிரி டெஸ்ட் பண்ணுறது இவருக்கு, நம்ம ஹீரோவுக்கு ஒரு நாள் தெரிய வந்துடுது. அவர் போய் சண்டை போடுறாரு, கத்துறாரு, கதறாரு. கடைசியில் வந்து காப்பாற்றி சாமியார் தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியாது.
ஹீரோயினுக்கு போனாங்க பின்னாடியே எங்க மூலிகை எடுத்துட்டு போங்க போறாங்க. அப்படி குருநாதர் வந்து சாயங்காலத்துக்கு மேல மூலிகை எடுக்க மாட்டாரு, யாரையும் பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவர் சாயங்காலத்துக்கு அப்புறம் வேற ஒரு வேலை பண்றாரு, அதனால யாரையும் பார்க்க மாட்டாருங்கிறது ஹீரோயினுக்கு தெரியல. போறாங்க. பின்னாலேயே போனா சைலண்டா வீடியோ எடுத்தோமா வந்தோமான்னு இல்லாம சின்ன ஒரு கிளையில மிதிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு கேட்டுருது. பிடிச்சி வச்சு சச்சக்குன்னு ஒரு இவ்வளோ பெருசா ஒன்று வச்சு இந்த இடத்துல நரம்பு இருக்கா, அந்த நரம்பை வந்து இது பண்ணி அவளை மொத்தமாக இது பண்ணலான்னு ஹீரோ வந்துட்டாரு. வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் அவங்களெல்லாம் என் உயிர் தானே எடுத்துக்கோ, அப்போ அவங்கள விடுவேன்னு சொன்னால் என் உயிரை எடுத்துக்கோ, அவ்வளோதானே உயிர் தானே எடுத்துக்கோ அப்படின்னு சூர்யாடா தேவாடா அப்படிங்கிற மாதிரி என் உயிர் தானே வேணும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எடுத்துக்க சொல்றாரு. இவங்களும் எடுத்துட்டு ஹீரோயினியும் விடலை, அந்த பசங்களாம் விடலை, நீ போடான்ட்டாங்க. திரும்ப தம்பிக்காரன் வந்து இந்த ஊரை காப்பாத்துறானா இல்லையா அப்படிங்கிறத கதை. அதாவது அண்ணன் தம்பிங்களுக்கு ஆவாது. ஒரு சாதாரண திருடனா ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் வந்து உங்க அண்ணன் இப்படி செத்துட்டாரு, உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியா, சின்ன வயசுல இருந்து இருக்கான், அவனே அவனை வேணான்ட்டு போடா அப்படின்ட்டு போயிட்டா. இவன் வந்து உங்க அண்ணன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு தெரியுமா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. உடனே மனசு மாறிட்டாரு. அதாவது 25 வருஷம் இல்லை 22 வருஷமா அவருக்கு அவங்க அண்ணனை பிடிக்கவே பிடிக்காது. திடீர்னு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் தான் கதையை சொல்லியிருப்பாரு. அண்ணா அப்படின்னு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. சரி ஓகே, இந்த படம் வந்து இப்படிதான் இருக்கும். பார்க்குறவங்க பாருங்க, ஹாட் ஸ்டார்ல இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, டாடா, பாய் பாய்.